Hi, hello, welcome to my channel, Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உயர் ரத்த அழுத்தம், அதாவது பிபி இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேர் அவதிப்பட்டுருக்காங்க. அதை இயற்கையாக பழங்களை வச்சு நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம், நம்ம பழம் வந்து ப்ரெஷரை குறைக்குமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ. பழங்கள் சாப்பிட்டே நம்ம வீட்டில் நமக்கு ஃபெமிலியராக கிடைக்கிற பழங்களை வச்சு நம்ம பிபி எப்படி குறைச்சிக்கலாம், எப்படிலாம் பிபி வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது பிபி எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிபி வந்து சைலண்டாக நமக்குள்ளார வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதிரடியாக நம்ம உடம்புல வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி உடல் வியாதிகளை ஏற்படுத்தும். அப்படி சைலண்டாக நுழையிற பிபி வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்பதனால, தொடர்ச்சியாக மன அழுத்தம் இருக்கிறதுனால, உடல் பருமன், அதிகப்படியான ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, டிப்ரெஷனில் இருக்கிறது, உடல் பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, இந்த செடன்ட்ரி லைஃப்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்க, உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறது, அந்த மாதிரி காரணங்களால் நமக்கு ப்ரெஷர் வருது. இதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஊட்டச்சத்துள்ள பேலன்ஸ்டு டயட்டை நம்ம எடுத்துப்பது மூலமாகவும், பழங்கள் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கிறது மூலமாகவே நம்ம வந்து பிபியிலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். ஏன் பிபி வருது அப்படின்னு பார்க்குறப்போ, ரத்த நாளங்களில் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த நாளங்களில் நம்ம உடம்புலேருந்து உருவாகிற ரத்தங்கள் வந்து வேகமாக பாய்ந்து இந்த ரத்த நாள சுவரை போட்டு அழுத்துறதுனால தான் அந்த பிபி வந்து வருது. ஆனால் நம்ம எப்படி அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு பார்த்தா, உடல் பருமனை குறைக்கலாம். ஏன் வருது அப்படின்னு பார்த்தாலும், சேச்சுரேட்டட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது மூலமாகவும், அதிக அளவு உப்பு எடுத்துக்கிறதுனாலையும், அதிக அளவு சர்க்கரை எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ப்ரெஷர் வந்துடுது. இதெல்லாம் குறைப்பது மூலமாக நம்ம பேலன்ஸ்டு டயட்டு, எல்லா ஊட்டச்சத்துக்களை நிறைந்த சத்துள்ள பொருள்களை நம்ம சாப்பிடுவது மூலமாகவுமே நமக்கு பிபியை குறைச்சிடலாம். அது வெளியில் வாங்குகிற ப்ரிசர்வ் ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா, அதில் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருப்பதனால, அதிகப்படியான சோடியம் இருக்கிறதுனால, இப்போ வந்து பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் பார்க்குறோம், நிறைய பேர் இப்போ நம்ம சாப்பிட்றோம், பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், அதிலலாம் பார்த்திங்கன்னா மறைமுகமாக வந்து நிறைய சோடியம் கலந்துருக்கிறதுனால, பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், சோடா இருக்கட்டும், சாஸ் இருக்கட்டும், இல்லை இறைச்சிகள், பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், அதை நான்வெஜ் ஐட்டம்லாம் இப்போ ப்ரிசர்வேட்டிவாக பேக்லேயே விற்கிது. இப்போ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்துடும், 2 மணி நேரத்தில் வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் அதிகமாக ப்ரிசர்வேட்டிவ்காக சோடியம் கலக்கிறதுனால அது நமக்கு வந்து மறைமுகமாக வந்து ப்ரெஷரை வந்து உற்பத்தி பண்ணி விட்ரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஐட்டம்லாம் நம்ம குறைச்சிட்டு சோடியத்தை குறைக்கணும், சர்க்கரை அளவுகள் குறைக்கணும், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அளவுகள் இதெல்லாம் நம்ம குறைச்சிட்டோம்னா நம்ம பிபி வந்து நம்மளை வந்து அண்டவே அண்டாது. சர்க்கரை ஒருவேளை நமக்கு வந்து பிபி வந்து போச்சு அப்படின்னா, அவங்க பிபி பேஷண்ட் பார்த்திங்கன்னா என்ன எடுத்துக்கணும்னா, ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துக்கணும். சில பேர் கேட்பாங்க, ஒரு நாளைக்கு 1 ஸ்பூனா இல்லை ஒரு வேளைக்கு 1 ஸ்பூனா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாளைக்கே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துக்கணும். அந்த ப்ரெஷர் பேஷண்ட் மட்டும் சொல்கிறேன். பேலன்ஸ்டு டயட், எல்லா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், இந்த தாதுக்களுக்கு பொதுவாகவே வந்து ரத்த நாளங்களில் இருக்கிற அடைப்பு, அழுத்தம் அதெல்லாம் குறைக்கக்கூடிய திறன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ அது வந்து என்ன பண்ணணும்னா, உள்ளார இருக்கிற ரத்த சுவர்களில் இருக்கிற சோடியத்தோட அளவை குறைச்சி நம்ம உடம்புல ப்ளட் ப்ரெஷரை குறைப்பதனால நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் வந்து பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கால்சியம் குறைபாட்டில் நம்ம பார்த்துருக்கோம், இதய கோளாறுகள் வரும், உயர் ரத்த அழுத்தம் வரும், படபடப்பு வரும், இதய துடிப்பு அதிகமாகும்னு பார்த்துருக்கோம். அப்போ நம்ம கால்சியத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணாலே நமக்கு வந்து ரத்த அழுத்தம் குறையும், இதய கோளாறுகள் குறையும், பக்கவாதம் குறையும். அப்படிங்கிறத வந்து நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சினால் வர்ற ஆபத்துக்கள் அப்படிங்கிற போட்டிருக்க வீடியோக்கள்லே அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்போ பிபி பேஷண்ட் பிபி வந்துருச்சு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஷ் அப்படிங்கிற ஒரு உணவு முறை, பிரத்யேகமான ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டேஷ் அப்படிங்கிறது என்னென்னா, டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. என்னென்னா, சோடியம், அந்த சேச்சுரேட்டட் ஃபேட், சர்க்கரை, இந்த உணவுகளை வந்து முற்றிலுமாக தவிர்த்துட்டு அவங்களுக்கு அதில் வந்து கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை வந்து சேர்க்கறதுனால அந்த டேஷ் DASH அப்படிங்கிற ஒரு உணவு முறை வந்து இந்த பிபி பேஷண்ட்டுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு உணவு முறை. இப்போது என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அந்த ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீன்ஸு, பருப்பு வகைகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், பாதாம் பருப்பு, சியா விதைகள், நட்ஸு, வால்நட்டு, பாதாம் பருப்பு, இந்த மாதிரி நிறைய அந்த காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், இது மூலமாகவே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் சத்துக்கள் வந்து இதில் நிறைய இருக்கிறதுனால
நம்ம இதை அடிக்கடி எடுத்துக்கிறதுனாலையும் பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறதுனாலையும் உள்ளார இருக்கிற அந்த ரத்த சுவர்களில் இருக்கிற சோடியத்தோட அளவு குறைஞ்சி நமக்கு ரத்த ஓட்டம் ஆரோக்கியமான முறையில் நடப்பதனால ஹைப்பர் டென்ஷன் வந்து நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம், இது தவிர நம்ம என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழைப்பழம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அதில் வந்து பொட்டாசியமும் மெக்னீஷியமும் ஜாஸ்தியாக இருப்பதனால பிபியை நல்லா குறைச்சி நம்மளுக்கு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதனால வாழைப்பழத்தை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா வாழைப்பழம் வந்து ஈஸியாக எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில் தான் இருக்கும். இப்போ ஒரு நடுத்தரமான வாழைப்பழத்தில் வந்து 430 450 அந்த அளவுக்கு பொட்டாசியத்தோட அளவு இருப்பதனால ஒரு நடுத்தரமான வாழைப்பழத்தை வந்து நம்ம கண்டிப்பாக டெய்லிக்கும் சாப்பிட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இதய ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாவே மேம்படும். ஸ்ட்ராபெரி பழத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது அந்தோசைனின் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பொட்டாசியம் ஜாஸ்தியாக, கால்சியத்தை ஜாஸ்தியாக, மெக்னீஷியத்தை ஜாஸ்தியாக அதிகரிப்பதனால ஸ்ட்ராபெரி பழங்கள் வந்து ஹைப்பர் டென்ஷனை குறைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஸ்ட்ராபெரி எடுக்கிறவங்களுக்கு பொதுவாகவே வந்து பிபி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் தர்பூசணி பழங்கள், தர்பூசணி எல்லாருக்குமே பிடிக்கும். கோடைக்காலம்னா நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். அதில் வந்து சோடியம் கம்மியாகவும் நீர்ச்சத்துக்கள் அதிகமாகவும் இருப்பதனால விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே இருக்குது, அதுக்கப்புறம் அதில் நிறைய லைகோபின் அந்த மாதிரி நிறையான சத்துக்கள் நிறைய இருப்பதனால நமக்கு பிபி எல்லாம் குறைஞ்சி பேஷண்ட் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. திராட்சை பார்த்திங்கன்னா, திராட்சையில் வந்து சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை, இது மாதிரி எல்லா மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பிபியை வந்து நல்லாவே குறைக்கும். இல்லை விட்டமின் சி ஜாஸ்தியாக இருப்பதனால நம்மளோட ரத்த குழாய்களை வந்து விரிவடைய வச்சு நம்மளுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருப்பதனால திராட்சை பழம் எடுத்துக்கிறதுனாலே நல்லா குறையும். மாதுளைப்பழம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதில் இருக்கிறது ஏசிஇ அப்படிங்கிற ஒரு நொதி வந்து நம்மளுக்கு பிளட் ப்ரெஷரை, ரத்த நாளங்களில் இருக்கிற அழுத்தத்தையும் அடைப்பையும் நமக்கு நீக்குவதனால மாதுளம்பழம் நம்ம எடுத்துக்கிறதுனால ரொம்ப நல்லது. மாதுளம்பழத்துலேயும் அந்த மாதுளை விதைகள்லேயும் இருக்கிற அந்த எண்ணெய் போன்ற சத்துக்கள் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து நல்ல சரியான முறையில் பராமரிப்பதனால நம்ம டெய்லிக்கும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது இல்லாமல் பூண்டு வந்து அல்லிசின் அப்படிங்கிற ஒரு பொருள் அதில் இருக்குது. அது வந்து என்ன பண்ணோம்னா ரத்த அழுத்தம் திக்காகிறது, ரத்தம் வந்து தடிமனாகிறத தடுத்து அதில் இருக்கிற சல்ஃபர் அந்த கண்டென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுப்பதனால பூண்டு நம்ம உணவில் வந்து நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மட்டும் இல்லாமல் இளநீர் நிறைய குடிச்சிக்கிறது, நிறைய தண்ணீர் குடிச்சிக்கிறது, தியானம் பண்ணுறது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, உடல் பருமனை குறைக்கிறது, இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் உள்ள உணவுகளை வந்து குறைக்கிறது, சோடியம் அளவை குறைக்கிறது, சர்க்கரை அளவை குறைக்கிறது, மன அழுத்தத்தை வந்து சீராக பராமரிப்பது மூலமாகவும் நம்ம வந்து பிபியிலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். இதனோட சிம்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மயக்கம், அதிகமாக வேர்த்து கொட்டுறது, மூச்சு திணறல், படபடப்பு, குமட்டல், வாந்தி, இதய கோளாறுகள், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் இது ஃபார்ம் பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா பிபிக்கு, மன அழுத்தத்துக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, இதய அடைப்புகளுக்கு அது மாதிரி நல்ல மெடிசன்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் மருந்து எடுத்து ரத்த அழுத்தத்துலேருந்து மீண்டு வாங்க. பேலன்ஸ்டு டயட், டேஷ் உணவுகளை வந்து நிறைய சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி.